வாரமலர் ஜோதிடராக இருந்த என்னை இன்று ஒரு முனைவர் அளவுக்கு என்னை அந்த பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு ஒரு உந்துதலை கொடுத்து அந்த பிஹெச்டி பட்டத்தையும் வழங்கி என்னை அந்த ஜோதிடத்தில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக்கி கொடுத்த என் ஆசான் குரு திரு கணீரையா வணங்கி என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட மலர்களைப் போல் வாசத்தை வீசி கொண்டிருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தொண்டு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தொடங்குகின்றேன். இப்போ இந்த சனி பெயர்ச்சி மேஷராசிக்கு முதல்ல இந்த சனி கிரகம் என்ன செய்யும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு, இந்த சனி கிரகம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா சனி இருக்கிற இடத்துல கொடுப்பாரு, பார்க்குற இடத்த கெடுப்பார். இப்படி நம்ம சொல்கிறோம், ஆனால் இது என்ன நடக்குது அங்கே அப்படின்றது தான். ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ந்த கிரகம், அந்த ராசி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும். இந்த சனி பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை, அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை அவர் கவர்ந்து இழுத்துருவார், இழுத்து இருக்கிற இடத்துல கொடுப்பார். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடங்களான அந்த 3, 7, 10 இந்த இடத்துல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தன்மைகளை ஆற்றல்களை கவர்ந்து இழுப்பதனால அந்த பாவகங்கள் அங்கே செயல்பட முடியாமல் ஒரு சின்ன பிரச்சனையை சந்திக்கும். இன்னொன்று என்னென்னாக்கா சனி பகவான் தான் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமாக சில கருத்துக்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க கழிவுகள் எல்லாமே இந்த சனி பகவானால் தான் சுத்திகரிக்கப்படுது. அது அதனால தான் பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தை என்ன பண்ணால் துகள்கள் நிறைந்த கிரகமாக அதை சுற்றி ஒரு வட்டம் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய துகள்கள் நிறைந்த கிரகம் வந்து சனி கிரகத்தை தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணிடுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கர்ம விஷயங்களை அதை எடுத்து உள்வாங்கி அதை நன்மையாக்கி திருப்பி கொடுக்கும். அதனால தான் நீங்கள் என்ன பலன் செஞ்சீங்களோ அதுக்கு திருப்பி ரிட்டர்ன் அவருக்கு. அதனால தான் அவர் வந்து அந்த நியாயத்தை நீதியை நிலைநாட்டக்கூடிய அந்த விஷயமா இருக்குது. அதனால தான் அந்த காகத்தை அவருக்கு வாகனமாக வச்சுருக்காங்க. ஏன்னா காகம் என்ன பண்ணுன்னா அது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்து நம்ம ஏரியாவை அதை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் அந்த சனியோட விஷயங்கள். இன்னொன்று என்னக்கா இந்த சனி பகவானுடைய விஷயங்கள் குளிர்ந்த கிரகம் என்பதனால அதோட தாக்கத்திலேருந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னும் போது நம்ம வெப்பமான விஷயங்களை சேர்க்கும் போது சனியோட ஆதிக்கத்திலேருந்து குறைச்சிக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், இந்த கங்கா ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த காலங்கள் குளிர்காலங்கள், சனியோட ஆதிக்கம் நிறைந்த காலங்கள். இந்த நேரத்தில் நாம் அந்த கங்கா ஸ்தானம் பண்ணும்போது சுடு தண்ணியில் குளிக்கணும். சுடு தண்ணியில் குளிக்கும் போது நம்மளோட உடம்புல இருக்க ஜடாகினி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதாவது செவ்வாய் கொஞ்சம் பலமாக இருக்கும். அப்போ நமக்கு எதுவும் ஜீரணம் சார்ந்த விஷயங்கள், நமக்கு நோய் நொடிகள் இல்லாமல் நம்மளோட உயிராற்றலை வளர்த்துக்க முடியும் என்பதுதான் இதோடைய சாராம்சம். அந்த கங்கா ஸ்தானத்தை ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சாதாரண ஏன்னா நீர் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது. இந்த நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்யுது, இப்போ கூட மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை என்பது எதனால் ஏற்படுதுன்னா இங்கேருந்து நீராவியாக போன தண்ணி குளிர்ந்து தான் மழையாக பெய்யும். அதை தான் இங்கே நமக்கு நீர்நிலை, ஏரி, குளம் எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் கங்கையில் இருக்கக்கூடிய நீர் என்னன்னாக்கா அங்கே இருக்க பனிப்பாறைகள் சூரியனோட வெப்பத்தினால உருகி வர்றது. அங்கே நீங்கள் அந்த கங்கையில் குளிக்கும் போது தான் அந்த கர்மங்கள் நீங்கும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த கங்கையில் குளிக்கிறீங்களோ வாய்ப்பை கிடைச்சவங்க பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தண்ணியை கொஞ்சம் சூடு தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்க நோய் கர்மங்கள் நீங்கும் என்பது தான் அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. அதனால் இந்த காலகட்டங்களில் சனியோட தாக்கத்தை இருக்கவங்க நீங்கள் சுடு தண்ணி குளித்து ஒரு சூடான விஷயங்களை உணவு வகையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த சனி பகவானோட தாக்கத்திலிருந்து எப்போதும் வெற்றியாளர் திகழ முடியும் என்ற கருத்தை பகிர்ந்து, இப்போ மேஷராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம், சனி வந்து நீச்சம், செவ்வாய் வந்து ஆட்சி. இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆடர், அதாவது வெள்ளாட்டு தலையை தான் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இந்த வெள்ளாடை பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பிட்றதுக்கும் தண்ணி குடிக்கிறது மட்டும் தான் தலை குனியும், எப்போதும் நிமிர்ந்து தான் நிற்கும், தலை நிமிர்ந்து தான் நடக்கும். இன்னொன்று என்னென்னாக்கா அந்த ஆடுக்கு உண்டான ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் என்னக்கா ஆடோட மூளை பார்த்தீங்கன்னா எப்போதும் மூலிகைகளை மட்டும் நுகர்ந்து எடுக்கக்கூடிய தன்மை, அதாவது நன்மைகளை மட்டும் நுகர்ந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஆட்டுக்கு உண்டு. அது பார்த்தீங்கன்னா அது கெட்ட விஷயங்கள்ன்றதுக்கான குப்பைகளை பெரும்பாலும் உண்ணுவது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கொழுப்புகள் கம்மி, அதாவது
அது தேவையானது எதை தேவையோ அது நன்மைகள் நுகர்ந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் ஆட்டுக்கு உண்டு என்பதனால அதை காலபுருஷ தத்துவத்தில் முதல்ல வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னன்னாக்கா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து ஹைபோதாலமஸ் அப்படின்றக்கூடிய நம்ம மூளையில் ஒரு சுரப்பி இருக்குது, அதுவும் இதயத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த ஹைபோதாலமஸை ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மேஷ ராசிக்கு உண்டு. ஸோ அது இதய கமலத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உயிரான ஈசனோட தொடர்பு இருக்கிறதுனால எந்த விஷயங்களை செய்தாலும் நம்மளோட இதய கமலத்திலேருந்து செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அங்கேருந்து தொடங்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் இறைவனோட அருளால் என்ற அந்த ஒரு விஷயத்தினால காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியை வச்சுருக்காங்க. இப்போது சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பத்துக்கு பயணிக்கிறார். ஸோ இப்போ கும்பத்தில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா 11 யோகஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார். இவர் அங்கே லாபாதிபதியாக இருந்தாலும் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா சர ராசிக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். ஸோ அப்போ அவங்க பாதகாதிபதியாகவும் அவர் செயல்படுவார். ஸோ அவர் 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பதால் மேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி ஆற்றலை எடுப்பதனால உங்களுடைய செயல்களில் ஒரு சிறு சுணக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னெடுக்க காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடை தாமதங்கள் வரும், ஆனால் காரியம் வெற்றி அடையும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் எப்போதும் கொஞ்சம் அந்த சனி அவருடைய தாக்கத்தில் இருக்க இந்த சூடான உணவு பழக்கங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த சனி பகவானுடைய யோகத்தையும் லாபத்தையும் பெற முடியும். மேலும் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்குரிய அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய இடங்கள் அந்த ரியல் எஸ்டேட் மற்றும் அந்த பிரச்சனை அந்த கோர்ட்டு கேஸில் இருக்கிற இடங்கள்லாம் நல்ல லாபத்தை தரும். மேலும் இந்த ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்க கடன் கொடுக்குறதும் கடன் பெறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா கடன் கொடுப்பதால் நீங்கள் அதை திருப்பி அடைய முடியாது, சிறு சிறு உபாதைகள் சந்திக்க வேண்டி வரும். மேலும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி 2ல் இருக்கிறதுனால ஸோ தனம் ஸ்தான குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வருமானம் வளர்ச்சியும் இருக்கும். இந்த டாக்டர்ஸ் அந்த வக்கீல் அவர்களை சிறப்பான அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி 12 மார்ச் 12ஆம் தேதி ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவிட்டம் 4ல் சனி பயணிப்பார். ஸோ நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பயணிக்கும் போது ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவது கொஞ்சம் சிறப்பான பலன்கள் தரும். மேலும் இந்த பரிகாரத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம், பரிகாரம்னா என்ன? ஏன்னா எனக்கு பரிகாரத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் அந்த பரிகாரங்கள் எப்படி செயல்படுது? ஸோ பரிகாரம்னா என்னென்னா தமிழில் ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான், இணையான செயல். ஸோ இங்கே பரிகாரம் என்ற பேரில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது ஈக்குவலன் டு த ஒரு ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த இணையான செயலை செய்யும்போது அந்த செயல் என்றது நடந்ததை மாதிரி கன்சிடர் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பரிகாரங்களை செய்யும் போது கன்சிடர் ஆகும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையான பலனை தரும். ஏன்னா இங்கே கிரகங்கள் எதுவுமே நன்மையை தீமையை தருவதில்லை, அதோடைய சுய விஷயங்களை மட்டும்தான் தரும். ஏன்னா சனியோட ஆதிக்கம் அதிகமாகும் போது ஆகாய தத்துவம் அதிகமாகிடுச்சுன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. இதே சனியோட தாக்கம் குறையும் போது வீட்டில் முடக்கப்படுவாங்க. ஸோ அப்போ சனி பகவான் ஆயுள்காரகனாக இருக்கார், தொழில்காரகனாக இருக்கார். ஸோ அப்போ அவருடைய ஆற்றலை நம்ம சீராக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ செவ்வாயோட விஷயம் மேஷ ராசிக்கு ஆட்சியாக இருந்தாலும் செவ்வாய் ராசி அதிபதியாக இருந்தாலும் இப்போ இதே செவ்வாய் வந்து அதிகமாக இருக்கும் போது என்ன பண்ணுவானோ ரோட்டில் போகிறவங்க சண்டை போட்டுட்டு இருப்பான். இதே செவ்வாய் வந்து அந்த ஆற்றல் குறைந்தாலும் அவனால் பெருசாக செயல்பட முடியும். ஏன்னா வாக்குஸ்தானம் என்பது செவ்வாய் தான் வாக்குக்கு வந்து அதிபதின்றதுனால அந்த செவ்வாயோட தாக்கங்கள் குறையும். ஸோ இந்த பரிகாரங்களை செய்யும் போது நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த விஷயங்களை பேலன்ஸ், ஏன்னா லைஃப் இஸ் எ பேலன்சிங் திங். ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது எப்போதும் நாம் வெற்றியாளராக திகழ முடியும் என்பது தான் என்னுடைய சிறிய கருத்து. ஸோ அதனால் எல்லா கிரகங்களும் ஆற்றலையும் எப்போதும் நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு நம்ம வாழ்வில் எப்போதும் வெற்றியடைய வாழ்த்து கூறி நன்றி, வணக்கம். டிவியில் பேசணுன்னா பயப்படுறாங்க, இங்கே மைக்கை கொடுக்க மாட்றாங்க. இப்போ மேசத்துக்கு லாபச்சனி அப்படின்னு பேர். சரி, லாபத்தில் வந்திருக்க சனி வந்து பார்வை விழுகுது இல்லையா, அப்போ ஜென்மத்தில் விழுகுது இல்லையா பார்வை. இதை பற்றின விளக்கத்தை நம்ம நரசிம்மன் ஐயா நம்ம கொடுப்பார் அவர் பேசும்போது, ரைட்டுங்களா? இப்போ நம்மளோட பேச்சாளர் இல்லை, வெடி பேச்சாளர், அங்கே டிவிலேயே நமக்கு மைக்கை கொடுக்க மாட்டேன்ட்டார். ஆனால் தெளிவாக சொல்லிட்டு 5 நிமிடத்துக்கு போனால் நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம், நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
வாங்க கரூர் பாலமுரளி அவர்களை வருக வருக என்ற அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய குருநாதர்கள் அவர்களை அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். 1500 ஜோதிடர்களை உருவாக்கிய எங்கள் கணியர் ஐயாவுக்கு சிறந்தாழ்ந்த என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். ரிஷபராசி நேராக வந்துடுறேன், ஏன்னா எனக்கு இல்லை 5 நிமிஷத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ரிஷபராசிக்கு 9 கூடிய சனி 10க்கு வர்றார். இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயாருக்கு கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மருத்துவத்தில் சீராகும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வழக்கு வரும், அந்த வழக்கு தீரும். அதே மாதிரி தாய்வெளி உறவுகள் பாதிக்கும். அத்தை வீடு மாமை வீடு இருந்தால் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உயர்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை அந்த சொத்து பாகம் அவங்க பகுதிக்கு பிரித்து இந்த தடவை எழுதுவாங்க. குலதெய்வ வழிபாடுகள் நன்றாக சீராகும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யோகம் கிடைக்கும். வர்றப்ப கண்டிப்பாக தங்கம் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி பெண்கள் தங்க நகைகள் இந்த வருடம் அதிகமாக வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே மாதிரி வேண்டுதல் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல காலம், விளைச்சல் அதிகரித்து நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதுப்பொழிவு உற்சாகத்துடன் வெற்றி கிடைக்கும். காவல்துறையினர் தங்களுடைய திறமைகளை புது யுக்திகளுடன் கையாண்டு வெற்றி பெறுவார்கள். காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி பெண் நீதிபதிகள் இருந்தாங்கன்னா அத்தனை நீதிபதிகளுக்கும் இவங்க எல்லாம் டிஃப்ரெண்டான தீர்ப்பு தான் கொடுப்பாங்க, ஒரு நியாயமான தீர்ப்பு தான் கொடுப்பாங்க. இவங்களுடைய தீர்ப்புகள் இந்தியாவே அல்ல உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி தீர்ப்பு இருக்கும். இந்த வருஷம் அப்படித்தான் நடக்கும். அதே மாதிரி காலனி சூமார்ட் கடையெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் லாபம் ரொம்ப அதிகமாக வரும். அதே மாதிரி நகைக்கடை வைர வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிறவங்க, இந்த முட்டி கால் வலி ஆப்ரேஷன் செய்கிறவங்களுக்கு நல்ல விருதுகள் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆன துறையில் வெற்றி பெறுவாங்க, விருது பெறுவாங்க. அதே மாதிரி செவிலியர்கள், இந்த குப்பையில் அகற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தொழிலாளிகளுக்கு அரசாங்கத்தோட ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே தூய்மை பணியாளர்களுக்கு மத்திய அரசு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்க புது சட்டம் 2024 2025க்குள்ள மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டம் உருவாகும். அந்த திட்டத்தில் ஏழை தொழிலாளர்கள் அத்தனை பேரும் பயன்பெறுவாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க அத்தனை பேரும் டெஸ்ட் டியூப் பேபி இது போனாங்கன்னா இந்த தடவை சக்சஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு திருமணம் ஆகாத ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே தடை விலகி சீக்கிரமே திருமணம் நடக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்க திருமலபாடி சிவன் கோவிலில் போய் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க ராகு திசை நடந்தாலோ இல்லை 6, 8, 12 அதிபதி திசைகள் நடந்தாலோ இவங்க போக வேண்டிய ஸ்தலம் ராமேஸ்வரத்தில் போய் திருப்புல்லாடியில் தர்பசயன ராமர் கோவிலில் போய் அங்கே பெருமாள் தனியாக இருப்பார், ராமர் தனியாக இருப்பார். அந்த பெருமாளோட பேர் ஆதி ஜெகநாத பெருமாள், தசரத சக்கரவர்த்தி வழிபட்ட கோவில். சரியா? இங்கே போயிட்டு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அர்ச்சனை பண்ணி தேங்காய் பழம் உடைச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து இன்னொரு தடவை தேங்காய் பழம் உடைச்சிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சீக்கிரம் குழந்தைகள் கிடைக்கும், திருமணமும் நடக்கும். அதே மாதிரி திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு இந்த மாதிரி கோவில்களில் வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதியை கண்ணை மூடி கும்பிடக்கூடாது, அழுவக்கூடாது, நெஞ்சை அடிச்சுக்க கூடாது, சந்தோஷமாக கும்பிடணும். ஏன்? அந்த இடத்தோட பேரு ஆனந்த நிலையம். ஆனந்த நிலையம்னா சந்தோஷம்னு அர்த்தம். என்கிட்ட சந்தோஷமா வாங்க, நான் சந்தோஷமா தர்றேன், என்ன வேணும்
சந்தோஷமாக வாங்கிட்டு போன்னு அர்த்தம். அப்போ சந்தோஷமாக அவரை போய் வழிபட்டீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பண்ணும்? 10ல் சனி, 11ல் ராகு. அப்போ முன்னோர்கள் வழிபாடு. அப்போ இந்த முன்னோர்கள் வழிபாட்டை இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக செய்யணும். அப்போ முன்னோர்கள் வழிபாடு எப்படி செய்யணும்? தை மாதம் 2ஆம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு சேலை, வேஷ்டி, துணிமணி எல்லாம் வீட்டில் வச்சு சாமி ரூமில் வச்சு படைக்கக்கூடாது, நடுகாலில் வச்சு படைக்கணும். அப்போ இதை எல்லாத்தையும் படைச்சு காக்காவுக்கு சாதம் வச்சு சைவத்தில் தான் படைக்கணும். சைவத்தில் படைச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த சேலை எடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறப்ப கருப்பு கலரு, ப்ரௌன் கலரு, ப்ளூ கலரு பயன்படுத்தக்கூடாது. மஞ்சள் கலரு, சிகப்பு கலரு, பச்சை கலரு பயன்படுத்தினா விசேஷம், நன்மை உண்டு. இதில் பச்சை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பச்சை வஸ்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு அனுக்கிரகமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி காளையார் கோவில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, எங்கே போயுமே எனக்கு எந்த பிரச்சனையுமே சரியாகல, நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னா திருமலவாடியில் போய் பிரதோஷத்தன்னைக்கு முழு ஆத்மார்த்தமாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் சந்தோஷமாக தீரும். இந்த கோவில் வழிபாடுகள் செய்யறதை விட முன்னோர்கள் வழிபாடுகளும் சேர்ந்து செய்யணும். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம் இந்த 3 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறப்ப சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு போகணும். குடும்பத்தோடு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் எல்லாத்துக்குமே அந்த வம்சாவளி அத்தனை பேர்த்துக்குமே நல்லா இருக்கும். கோவில் வழிபாடுகள் எல்லாத்துக்குமே சிறந்தது தான். ஆனால் அதை முழு ஆத்மார்த்தமாக செய்யணும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அதே மாதிரி திருப்பதி போகிறப்ப திருப்பதி போயிட்டு காளகஸ்தி போகக்கூடாது. காளகஸ்தி போயிட்டு தான் திருப்பதி போகணும். சரியா? திருப்பதி போகிறப்ப காளகஸ்தியில் எப்படி வழிபாடு பண்ணணும்? காளகஸ்தியில் போய் நேராக போய் 500 ரூபா பரிகாரம் பண்ணிக்கணும், இல்லாட்டி ருத்ராபிஷேகம் பண்ணிக்கணும். அதை முடிச்சு விட்டு பாதாள விநாயகர் கோயிலில் வழிபாடு பண்ணணும். அந்த காளகஸ்தி கோவிலில் ராகு திசை நடந்தாலும் 2-8 ராகு கேது இருந்து தசாபுத்தி நடந்தாலும் அந்த கோவிலுக்குள்ள 1.5 மணி நேரம் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை 110 ரூபா பணத்தை வச்சு 12 சுற்றி அந்த கோவில் உண்டியலில் போட்டுறணும். பாதாள விநாயகரை போய் வணங்கி வெள்ளம் அருகம்புல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலை விட்டு வெளியில் வந்துட்டு அங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பதி வெங்கடாஜலபதியை திங்கக்கிழமை நாளில் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ சீனிவாச பிரஜோதயாத். நன்றி, வாழ்த்துக்கள் கையா. பரவாயில்ல, மிகச் சிறப்பாகவும் தெளிவாகவும் பேசியிருக்காங்க. இப்போ மிதுன ராசி வித்யா அவர்கள் பேச இருக்காங்க. 5 நிமிடங்கள் ஒவ்வொருத்தருக்கும். வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். உயிர் திரு கன்னியர் ராஜசேகரன் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலையை கற்பித்த என் ஆசான் உயிர் திரு பொன்னையா சுவாமி அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிரிக்கெட்டில் 12 பேர் இருக்கோம் இல்லையா? 11 பேரில் 12th மேன் ரெடியாக இருக்கணும் எப்போவுமே. ஒருத்தருக்கு அடிபட்டால் இன்னொருத்தர் வரணும். அதே மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கள சீரப் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனால் வந்தவங்களில் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால என்னை திடீர்னு மிதுன ராசியை பற்றி பேச வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சது சனி பகவானை பற்றி எனக்கு புரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எனக்கு தமிழ் சரியாக வராது. சனி பகவான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். ஏன்னா அவருடைய நட்சத்திரம் மோட்ச ராசியில் வச்சிருக்கு. ஏன்னா அவர் தான் ஆயுள்காரகன் இல்லையா? அவர் தான் ஆயுள்காரகன். அவர் தான் மோட்சத்தை கொடுக்குறவர் நமக்கு.
எப்படி கொடுப்பாருன்னா, நம்ம நல்ல எண்ணத்தோட, தர்மத்தோட, நியாயத்தோட, நேர்மையாக இருந்தோம்னாக்கா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அவர் மூலமாக. அதனால தான் ஜலராசியில் வந்து பூஷம், அனுஷம், உத்திரட்டாதின்னு அவரோட நட்சத்திரம் வச்சுருக்காங்க. எப்படின்னா, இறந்து போன அப்புறம் நம்ம வந்து பிண்டம் கரைக்கிறது வந்து அந்த ஜலத்தில் தான் கரைப்பாங்க இல்லையா. ஒன்றில் ஆற்றில் கரைப்பாங்க, இல்லை குளத்தில் கரைப்பாங்க, இல்லை இதில் கரைப்பாங்க. அதே மாதிரி அதை சனி பகவான் வந்து ஏழை தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி, அப்புறம் வயசானவங்க, ஊனமுற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்து அவங்கள வந்து மனசை வந்து புண்படுத்தாமல் நம்ம நடந்துட்டோம்னா நமக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு நிலைச்சிருக்கும். நம்ம என்னதான் பரிகாரம் பண்ணாலும், வைர கிரீடமே வச்சாலும், என்ன விளக்கேற்றினாலும், நம்ம மனசு யாரையும் புண்படுத்தாமல் இருந்து எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கா அவருடைய தெய்வம் நமக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்புறம் இப்போ மிதுன ராசியை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. மிதுன ராசி வந்து ஒரு காற்று ராசி, காமத்திரிகோண ராசி, காலபுருஷனுடைய 3ஆம் இடம். அது வந்து எண்ணம், எழுத்து, ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அதை பற்றி குறிக்கிறது. அதில் வந்து மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம் 3 நட்சத்திரம் இருக்குது. மிதுன ராசிக்கு இப்போ 8லேருந்து 9க்கு வரார் சனி பகவான். அவரை வந்து செவ்வாய் சாரத்தில், செவ்வாய் வந்து இந்த மிதுன ராசிக்கு 6-11 குடையவர். அப்போது இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வழக்கு இதெல்லாம் வரும்போது அதில் வெற்றி வரும், வெற்றி கிடைக்கும். ஏன்னா 6-11ங்கிறது வெற்றி. அதே மாதிரி அவர் வந்து அதிலுடைய நட்சத்திரம் வந்து அங்கேயே மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ராகு இப்போ 10ல் இருக்கார். அவர் என்ன கொடுப்பார்னா, தொழிலில் வந்து நல்ல பிரம்மாண்டத்தை கொடுப்பார். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது புனர்பூஷ நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு 11ல் இருக்கார். இப்போ சனி பகவான் கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குரு பகவான் கொடுக்க வேண்டிய நல்லதை தடுக்க முடியாது. அதை வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால அது லேட்டாக கொடுப்பாரு. வேற ரெமெடி, வாழ்வியல் ரெமெடி என்னன்னா, பரிகாரம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நல்ல மனசோட இருக்கணும், நல்லதை பண்ணணும், நல்லதே நினைக்கணும். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றது. கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இன்னொன்று எனக்கு வந்து மனசுக்கு பிடிக்காதது என்னன்னா, இவரால் கெடுதல், அவரால் கெடுதல்னு எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லா கிரகங்களும் வந்து நம்ம எவ்வளவோ பிறவியில் பண்ணின தப்பை சுட்டி காட்டுறது தான் ஜாதகமே ஒழிய, அவர் வந்து கெடுதல் பண்ணுவார், இது பண்ணுவாருங்கிறது நம்ம சொல்லவே கூடாது. எல்லா கிரகங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம பண்ண தப்பு தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. எப்படி ஒரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜு தான் நீதிபதி, சனி பகவான் தான் நீதிபதி. அவர் வந்து ராகு கேது தான் நம்மளோட 3 கர்மா இருக்குது. பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா இருக்குது. அந்த 3 கர்மாக்களையும் நம்ம செய்த குற்றத்தை சுட்டி காட்டி, இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா, நீ இதெல்லாம் திருத்திக்கணுமா, திருத்தின்டானா உனக்கு தண்டனை குறையும். அதனால தான் நம்ம கோவிலில் போய் வழிபாடு பண்ணும்போது நல்ல மனசோட நம்பிக்கையோடு பண்ணி இந்த வழிபாடையும் நம்ம பண்ணினோம்னாக்கா இவரோட இதுலேருந்து நம்ம வந்து அவரோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜோதிடர்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக பேசுறதுக்கு படிக்கணும். வந்தவங்க வந்து அவங்களே வந்து கஷ்டத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஜாதகத்தை பார்க்க வராங்க. அந்த டைமில் அவங்கள வந்து புண்படுத்தாமல் எவ்வளோ இதுவாக பேச முடியுமோ அவ்வளோ நல்லதாக பேசி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து வழி அனுப்பணும், பாசிட்டிவாக பேசி. அவ்வளோதான். இந்த வாய்ப்பினை கொடுத்து நன்றி. மிதுனம் வந்து இசை ராசின்னு பேருங்க. இப்போ மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன், 4ஆம் வீடு அம்மாவா, அப்போ இந்த இது இசையோட பேருடைய மாதிரி அவங்க அம்மா பேர் இருக்கும். மிதுன ராசி ஆடலும் பாடலும் உடைய ராசி. அதே மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணு இணைஞ்ச ராசி. அதுக்கு அடுத்து அதே மாதிரி ஒரு சிம்பிள் எங்கே இருக்குன்னா சித்திரையில் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வீட்டில் போய் குழந்தை இல்லாத தம்பதி தங்கினாக்கா புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு நீதி. அவ்வளோ அற்புதமான ராசி தான் மிதுன ராசி. மிதுன ராசி காற்று ராசி என்பதனால பாடல் பாடக்கூடிய ராசியாக
நிறைய பேருக்கு இருக்கும். என்னங்க, இவங்களுக்கு வந்து குளிர் தாங்காது. இந்த செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை ஆவிட்டோம் 5 மணிக்கு முன்னாடி குளிக்கிறவங்க, ஆனால் ஏசி எல்லாம் ஆகாது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைகள் இருக்குது. இந்த தனித்தன்மைகள்லாம் மாறுறதைத்தான் சனி செய்வார். வளர்க்குறதையும் பிரதிபலிப்படுகிறதையும் குரு செய்வார். அதை மாற்றத்தை ராகு செய்வார், ஏமாற்றத்தை கேது செய்வார். அப்போ இதனால் ஏற்படுற நன்மைகள் தீமைகள் தான் இப்போ மிதுன ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அட்டமத்தில் சனி, அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி. அப்போ இது வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், தாலி சம்பந்தமான பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல அந்த விஷயத்தை மாற்றம் பண்ணுவார். அப்போ பாருங்கள், மிதுன ராசி வீட்டில் நடந்த சண்டையில் தாலியை கழட்டி வீசுறது, சந்தோஷமாக இருந்தால் தாலியை கழட்டிட்டு புது தாலி போடுறது தங்கத்தில். இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்களை கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனியே. ஏன்னாங்க, அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கடகத்துக்கு இப்போ வந்திருக்காரு அஷ்டமத்தில் சனி. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத யார் பொற்கோயில் சரவணவன் அவர்கள், என்ன தம்பி, நல்ல ஒரு அற்புதமான பேச்சாளர். இப்போ கடகராசிக்கு எப்படி இருக்குது சனி பயிற்சி அப்படின்றது பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्. எனக்கு இந்த ஜோதிட கலையை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது எங்கள் ஐயா தான், கணியர் ஐயா. அவர்கிட்ட நான் எப்படி வந்தேன்னா, அவர் கைரேகை பார்த்து தான் நான் வந்தேனே. அதுதான் எனக்கு முதல் தடவை அவர் இந்த வேந்தர் டிவியில் வந்து 3வது கண்ணில் வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அவரை பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் கிளாஸ் கண்டுபிடிச்சி நான் சேர்ந்து இது வரைக்கும் நான் 3 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த ப்ரொஃபஷன்லையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, ஞானத்திலையும் சரி, அவரோட கைரேகை தான் எனக்கு வந்து ஆசீர்வாதம். ஸோ அதனால் வந்து என்னோடய குருநாதராகிய கணியர் ஐயாவுக்கும், அவருக்கு இருக்கிற குருநாதர் ஓம்நாதன் ஐயாவுக்கும், கோட்டை சிவசுப்ரமணிய ஐயாவுக்கும், பாலகுமரன் ஐயாவுக்கும் எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா முன்னாடிலாம் பேசும்போது நமக்கு ஒரு பயம் வந்துட்டு தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லாரும் முன்னாடி இருந்து பேசுவது. எல்லாரோட ஸ்பீச்சும் வந்து யூடியூப்பில் கேட்டிருப்பேன், ஆன்லைன் ஆஸ்ட்ரோவில் வந்து லைவில் பார்த்துருப்பேன். ஆனால் அவங்க முன்னாடி நின்று பேசும்போது சின்ன வருத்தம், எதை தப்பாக சொல்லிட்டோம்னா அப்புறம் ரூல்ஸ் இதை கேட்டுருவாங்களோன்னு ஒரு பயம். ஸோ அதனால் வந்து ரூல்ஸ் எதுவும் சொல்லாமல் டைரெக்டாகவே வந்து ரெமெடிஸ் அந்த மாதிரி போயிட்டோம், நம்ம தப்பிச்சிக்கலாம். அப்புறம் வந்து என்னப்பா இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் வருது, நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டாங்கன்னா எல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையாக நான் சொல்லிடுறேன் நான். ஆனால் பாலவங்க எல்லாம் நட்சத்திரத்தை வச்சு கேட்டாருன்னா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால வந்து ஐயாவுக்கு நான் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள், நான் அவங்களுக்கு என்னோட வணக்கங்கள். இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்தோம்னா அஷ்டமத்தில் சனின்னு சொல்லிட்டு எல்லாரோட மைண்ட்லையும் ஒரு ஃபிக்ஸ் ஆகிடும். கடகராசிக்கு எனக்கு 8ல் சனி வருது, அதனால எனக்கு எல்லாமே கஷ்டம்தான் நடக்கும், எதுவுமே எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பார்க்க வந்து அவங்க மைண்டில் வந்து 8ல் சனி இருக்குன்னு சொல்லிட்டு கெட்டதே மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து என்ன ஆகும்னா அடுத்த செயல் செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க, ஒரு தயக்கப்படுவாங்க. ஆனால் இங்கே சனின்ற வந்து அவர் யாருன்னா, அவருக்கு யாரை பிடிக்குமோ, இல்லை நீங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னா அவர் உங்க கூட இருந்து நல்லது செய்வார். நீங்கள் அவர் மேலே பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவரோட வேலையை காமிப்பார். அதனால தான் நவகிரகத்தில் போயிட்டு சனி பகவான் நீங்கள் சுற்றும் போது நேராக சுற்றக்கூடாது. நம்மளோட இதயத்தை மட்டும்தான் அவர் பார்க்கணும். அதான் லெஃப்ட். அந்த லெஃப்ட் சைடு வந்து இதயத்தை அவர் பார்வை பார்க்கணும். நம்ம ஆயுள் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, மன சம்பந்தப்பட்டது எல்லாமே அவர் நிவர்த்தி பண்ணுவார். அதனால கடற்காரங்க வந்து எதுவும் கவலைப்படாதீங்க, எது இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அஷ்டமம் 8ல் சனி இருந்து ஆட்சியாக தான் இருக்காரு. ஆனால் அப்படி ஆட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், உங்களோட சோம்பேறித்தனமும் உங்களோட லேசினஸ், உங்களோட அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உண்டான இல்லாத ஒரு மனப்பக்குவத்தை அவர் கொண்டு வருவார். அப்போ அதுலேருந்து மீண்டும் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா. அதனால வந்து யாரும் பயப்படாத கடகராசிக்காரர்கள், உங்களுக்கு இந்த வருஷத்துல முடியும் போது 2.5 years முடியும் போது திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் சாதிச்சிருப்பீங்க. எதனாலன்னா ஒரு தன்னம்பிக்கைனாலும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா நீங்க நல்ல இடத்துல முன்னேற்றம் இருக்கும். ஸோ இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியதான், அவங்க தாயார் உடம்புனால அடிக்கடி சரியில்லாம, அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். அது இயற்கையா உங்களுக்கு நடக்கிற விஷயம், அதை நீங்க எதிர்கொள்ளுங்க. அதுக்கு 2வது வந்து இந்த கடகத்துல வந்து பூசம், புனர்பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கான மந்திரங்கள் மட்டும் நான் சொல்றேன். நான் அதை மட்டும் அந்த நட்சத்திரக்காரர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மந்திரங்கள் எதுக்கு சொல்றோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து நமக்குள்ள கிரியேட், அது பஞ்சபட்சிகளா இருக்கு. அந்த பஞ்சபட்சி
இப்போ அதுக்கு வந்து பூச நட்சத்திரக்காரங்க என்ன சொல்லுவோம்னா ஹரி ஓம் கிளி ரீ ரம் சனிசாய நமக. புனர்பூசத்துக்கு ஹரி ஓம் கிளி ரீ ரம் குருவே நமக. ஆயில்யத்துக்கு ஹரி ஓம் கிளி ரீ தம் புதனே நமக. இந்த மந்திரத்தை சொல்லணும். இது சொல்றதுக்கு முன்னாடி இந்த கடகராசிக்காரர்கள் அதிதேவதையான பிரம்மாவை வழிபடணும். அதுக்கு அதுக்கோட மந்திரம் வந்து ஓம் ஐம் ஓம் பிரம்ம தேவனே ஆகச்ச ஆகச்ச நமஸ்வாகா. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இது இன்னொரு முக்கியமான ஒரு ரெமெடி என்னன்னா, எப்பயும் இவங்க வந்து ஒரு ஸ்டீல் சொம்புல தலை குளிக்க சொல்லும். ஸ்டீல் சொம்புல தண்ணி எடுத்து அந்த குண்டு சொம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் எடுத்து தலை குடிச்சிங்கன்னா, சொம்புன்றது கும்பம், அப்போ அந்த கும்பத்தில் உள்ள குளிர்ச்சியான தண்ணி வந்து அவங்க தலை கூட்டும் போது அவங்க மன குளிர்ச்சியாகவும் ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அதனால் அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல விசேஷமாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தோப்புக்கரணம் ரெகுலராக போட்டாங்கன்னா தூக்கம் நல்லா வரும். இப்போ ஐயா சொன்ன மாதிரி கணியரையா சொன்ன மிதுனம்ன்றது ஆடல் பாடல். இப்போ கடகத்துக்கு 12ஆம் இடம் மிதுனம். அப்போ அந்த மிதுனத்தில் வந்து நல்ல சாங்ஸ், அது டிவைன் சாங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கண்ணதாசன் பழைய பாட்டாலும் சரி, எந்த பாட்டாலும் கேட்டாலும் நல்லா இருக்கும். இன்னும் ஜென்ரலாக சொல்லணும்னா பவமான சூக்தம் அப்படின்னு ஒரு சூக்தம் இருக்கு. அந்த சூக்தம் நீங்கள் போட்டு நைட்டு ஃபோனில் போட்டு கேட்டீங்கன்னா அடுத்த 5 minutes தூங்கிடுவீங்க. ஸோ அந்த சூக்தத்தை ரெகுலராக நீங்கள் வந்து கேட்டுட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்கால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.